ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு அரிய பண்டைய கால நாட்டுடைய நாணயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கிரீஸ் நாட்டுடைய 100 டிராச்மஸ் காயினை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 10 கிராம், டயாமீட்டர் 29.3 mm, திக்னஸ் 2.22 mm. இது பிரான்ஸான ஒரு வெயிட்டான கோல்டன் கலரில் உள்ள ஒரு காயினை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த காயினுடைய முன்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மசிடோனியாவுடைய சின்னமான 16 முனை நட்சத்திரம் அந்நாட்டில் பெயரால் சூழப்பட்டிருக்கிறது. அதன் கீழே பார்த்தீங்கன்னா அது தேதி மற்றும் இடம், அதனுடைய மதிப்பு ஆகியவை கீழே பதிவு செஞ்சுருக்காங்க. அதனுடைய மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அலெக்சாண்டர் கிரேட், அதாவது மாவீரன் அலெக்சாண்டருடைய உருவம் அதில் பொறிச்சிருக்காங்க. பண்டைய கிரேக்கிய ராஜ்யமான மாசிடோனாவின் மன்னனாக இவர் இருந்திருக்கார். இவர் பொதுவாக மகா அலெக்சாண்டர் என்று அறியப்படுகிறார். இவருடைய வரலாறு மிக பெரியது. இவர் தனது தந்தை 2ஆம் பிலிப்புக்கு பிறகு 20ஆம் வயதில் அரியணைக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய பெரும்பாலான ஆட்சி காலத்தை மேற்கு ஆசியா மற்றும் எகிப்து முழுவதும் நடத்திய ஒரு நீண்ட இராணுவ படையெடுப்பில் செலவித்திருக்காங்க. தன் 30ஆவது வயதில் வரலாற்றுடைய பெரிய பேரரசுகளாக ஒன்றை உருவாக்கியிருக்கார். இப்பேரரசு கிரேக்கம் முதல் வடமேற்கு இந்தியா வரை பரவி இருக்கிறது. இவர் யுத்தத்தில் தோற்கப்பட்டதே கிடையாது என்று ஒரு வரலாற்று மிகச் சிறந்த மற்றும் மிக வெற்றிகரமான இராணுவ தலைவரில் ஒருவராக பரவலாக இருந்திருக்காங்க. அதுதான் நான் பார்த்துட்ருக்கோம். தனது 16ஆவது வயதில் அரிஸ்டாட்டில் என்று அவருடைய ஆசிரியர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம வரலாற்றை படித்த ஒரு அலெக்சாண்டருடைய வரலாறுகள் இதெல்லாம். அதை தான் பார்த்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான காயின் இது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.